ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான கேக் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தவங்க ஆர்டர் பண்ண கேக்கு தான் இது. இப்போ என்கிட்ட இருக்க ஃப்ளேவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நான் கலர் யூஸ் பண்ணி நான் கேக் செஞ்சுருக்கேன். இப்போ இது சுகர் பவுடர் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அது மாதிரி கேக் நான் வீட்டிலே ப்ரீமிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம எசன்ஸு அண்டு கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பைனாப்பிள், பட்டர்ஸ்காட்ச், மேங்கோக்கு நான் எல்லோ கலர் எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி ப்ளூபெரிக்கு ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராபெரி அண்டு ரோஸ்க்கு ரோஸ் கலர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் வெல்வெட் கேக்கு ரெட் கலர், அப்புறம் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பட்டர் ஃப்ளேவர், வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்குது. அண்ட் சாக்லேட் அண்டு ஆரஞ்சு கேக் எடுத்திருக்கேன். அதுக்குரிய கலர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெயினிங் ஸ்கேலு, பிளெண்டரு, முட்டை, ஸ்பேச்சுலா, அதுக்கப்புறம் பிளேட்ஸு. அப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு சில்வர் பவுல் வச்சுருக்கேன் பீட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி டீ கப்ஸில் நான் கப் கேக் லைனர் வச்சு அடுக்கி வச்சுருக்கேன். எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இப்போ நான் 3 முட்டை கூட 100 கிராம் பவுட்ரு பண்ண சுகரை நல்லா பீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு முட்டையோட கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் சுகர் போட்டு இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்துருக்கேன். மைதா மாவு அந்த கேக்கோட ப்ரீமிக்ஸ் 100 கிராம் இருக்கும். அப்புறம் இது கூடவே நான் 1/4 கப் போல் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதான் என்னோடய மெஷர்மெண்ட்ஸு. நான் அந்த 1/4 கப்புலே 1 கப்பு நான் மாவு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம எசன்ஸும் கலர்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த கப் கேக்கில் நம்ம ஊற்றிக்க வேண்டியதான். இதே மாதிரி எல்லா எசன்ஸும் நான் ஆட் பண்ணிவிட்டு கலர்ஸும் ஆட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை இப்போ நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் இதை நான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு. இப்போ நான் இதில் ரோஸ் ஃப்ளேவர் எசன்ஸ் ஊற்றி நம்ம செஞ்ச இந்த கேக் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக ஸ்பான்ஜியாக வந்திருக்குன்னு. நீங்களும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி எசன்ஸு கலர்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கலர் சேர்க்குறதுனால கேக்கு இன்னுமே ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கேக்கோட ப்ரீமிக்ஸ் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.